தூக்கமா மதிப்பெண்களா? இதான் கேள்வி. இன்னைக்கு நான் இலங்கையில பல குடும்பங்க சத்தம் போடாமியத்துக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். ராத்திரி டியூஷன் கிளாஸ்கள் நல்ல மார்க் வரும்னு சொல்லாங்க, ஆனா அதுக்கு என்ன விலை கொடுக்கிறோம்? மணி ராத்திரி 10, தெருக்கள் இருட்டா இருக்கு, கடைகள் மூடிட்டாங்க. ஆனா மாணவர்கள் இன்னும் ஸ்கூல யூனிஃபார்ம்ல பல பண்ணி எரியுற புளோரசன்ட் லைட் வெளிச்சத்துல இன்னொரு கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களை பாக்குறேன். களைப்பான கண்கள், சோர்வான தோள்கள், மூளை சுத்தமா காலியா இருக்கு. ஆமா, நானும் அங்க இருந்திருக்கேன். சூரியன் தூங்க போனதுக்கு அப்புறமும் மார்ஸை துரத்தி. இங்கதான் பிரச்சனை. உங்க மூளை ஒரு மெஷின் இல்ல, அது ஒரு உயிருள்ள உறுப்பு. அதுக்கு ஒரு ஒழுங்கு வேணும். இருட்டானதுக்கு அப்புறம் கவனம் குறையும், ஞாபக சக்தி பலவீனமாகும். ராத்திரி 11 மணிக்கு நீங்க மண்டையில ஏற்றிக்கிட்டது காலையில பெரும்பாலும் மறந்துடும். இதை விட மோசமானது, நீங்க நாளைக்கான சக்தியை இன்னைக்கே கடன் வாங்குறீங்க, அதை வட்டியோட திருப்பி தரணும். ஒரு ராத்திரியை பத்தி பேசுவோம். ஒரு மாணவன் மேசல உட்கார்ந்து கொட்டாவி விடுறா. கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இன்னொரு கணக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா. சிலபஸை முடிக்கணும் வாத்தியார் வேகமா பேசுறார். பொங்கல் அதிர்து, நோட்ஸ் எல்லாம் மங்களா தெரியுது. கவனம் போயிடுது. கிளாஸ் முடிஞ்சதும் ஒருத்தன் கண்ணு முடிச்சு உட்கார்றா. அப்புறம் வீட்டுக்கு போ ஒரு நீண்ட பயணம். வீட்டுக்கு வந்தா சாப்பாடு ஹாரி போயிருக்கு. ஒரு பெற்றோர் மேசல காத்துக்கிட்டு இருக்காங்க, கதவை பார்த்துக்கிட்டு. பாதுகாப்பு பத்தி கவலை, மாஸ் பத்தி கவலை, பணத்தை பத்தி கவலை. மணி நள்ளிரவு ஆயிடுச்சு. மாணவன் வேகமா சாப்பிட்டு ஹோம்வொர்க்க திறக்கிறான். ஒண்ணுமே மண்டையில ஏறலன்னு புரியுது. உடம்பு தூக்கம் வேணும்னு கத்துது. மனசு பார்முலாக்களை உருட்டிக்கிட்டே இருக்கு. காலையில ஒரு அரை வருந்த மாதிரி வருது. கண்ணுக்கு கீழே கருவளையும், தலை கனமா இருக்கு. ஸ்கூல்ல வாத்தியார் முக்கியமான ஒண்ணு சொல்றார், ஆனா மாணவன் அந்த வார்த்தைகளை ஒரு மூடு பனி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் கோபம் வரும், ஞாபக சக்தி குறையும், சின்ன கேள்வியில கூட தப்பு பண்ணுவாங்க. இது சோம்பேறித்தனை இல்ல, இது சோர்வு. தொடர்ந்து ராத்திரி கண் விழிச்சா மன அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், பதட்டம், மனச்சோர்வு. ஆமா, மாற்றம் குறையும். அப்ப ஏன் ராத்திரி கிளாஸ்கள் இன்னும் அவசியம்னு தோணுது? ஏன்னா அழுத்தம் நிஜம், போட்டி நிஜம். ஆனா இதை விட ஒரு புத்திசாலித்தனமான வழி இருக்கு. பகலை யோசிங்க. சூரியன் இருக்கும்போ கவனம் அதிகமா இருக்கும், ஜாபகம் நல்லா பதியும். சாயங்காலம் 1 மணி நேரம் நல்லா படிக்கிறது. ராத்திரி 10 மணிக்கு 2 மணி நேரம் படிக்கிறதை விட சிறந்தது. ராத்திரி டியூஷனுக்கு பதிலா முன்னாடியே ஒரு நேரம் இல்லன்னா 8 மணிக்குள் முடிஞ்சிரு முட்டு மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் போடுங்க. கண்டிப்பா தூங்குற நேரத்தை பாதுகாக்கணும். டீனேஜர்களுக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் தூக்கம் வேணும். இதுக்கு பதிலா இத கற்பனை பண்ணி பாருங்க. மேசையில காலையில சூரிய வெளிச்சம், ஒரு மாணவன் அமைதியா திருப்புதல் பண்றான். 10 நிமிஷம் கவனமா படிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக். சாயங்காலம் நல்லா திட்டமிட்ட டியூஷன் கிளாஸ். டின்னருக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ராத்திரி குடும்பத்தோடு இருக்க, நடக்க, சிரிக்க, சரியான நேரத்துக்கு தூங்க போறதுக்கு நேரம் கிடைக்கும். அடுத்த நாள் கிளாஸ்ல கண்கள் பிரகாசமா, மூளை சுறுசுறுப்பா, தன்னம்பிக்கையோட. பெற்றோர்களே, ராத்திரி கிளாஸ்களுக்கு வேண்டாம்னு சொன்னா நீங்க தோத்து போகலை. உங்க குழந்தைக்கு இருக்கிற மிக சக்தி வாய்ந்த படிக்கும் கருவியே நீங்க பாதுகாக்கிறீங்க, அது தூக்கம். ஆசிரியர்களே, நீங்க முன்னாடியே கிளாஸ் டைம் வச்சோம் ராத்திரி குறைவான பாட்டிட்டவும் உதவலாம். மாணவர்களே, உங்களுக்கு என்ன கத்துக்க உதவுன்னு கேளுங்க. நேரத்தை வேட்ட தரந்தா முக்கியம். இங்க ஒரு சிம்பிளான திட்டம். ராத்திரி 8 மணிக்கு அப்புறம் டியூஷன் கிளாஸ்களை நிறுத்துங்க. ஒரு சீரான தூக்க வழக்கத்தை பின்பற்றுங்க. உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும்போது பெரும்பாலும் காலையிலேயோ இல்ல சாயங்காலமோ கஷ்டமான பாடங்களை படிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் திருப்புதல் பண்ணுங்க, ஆனா சரியான நேரத்துக்கு லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. தூக்கமா மதிப்பெண்களா? ரெண்டையுமே தேர்ந்தெடுங்க. புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுச்சு. என்ன மார்க்ஸ் முக்கியம், ஆனா உங்க ஆரோக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம் அதை விட முக்கியம். இன்னைக்கு ராத்திரி லேட் கிளாஸ் ஆஃப் பண்ணுங்க. நாளைக்கு உங்க சிறந்த சுயத்தை பண்ணுங்க.